அம்மா ஒரு வார்த்தை ஓ எப்ப தாயா வரும்? நம்ம பிள்ளைங்களுக்கு 100 வயசு ஆகி போச்சியா? பிள்ளைங்களுக்கு 100 வயசு, அவனுக்கு 100 வயசு, 110 வயசு ஆகி போச்சு. நீ இன்னும் போட்டு கட்டிட்டே இருக்கிறிய. இல்ல, கர்த்தர் சொல்லியிருக்கிறார். அந்த அம்மாவுடைய பொறுமை, அந்த அம்மாவுடைய விஷன், என் கணவன்கிட்ட கர்த்தர் சொல்லியிருக்கிறாரு, அதை நான் விசுவாசிக்கிறேன். எவ்வளவு பெரிய விஷயம் பாருங்க. இப்ப நம்ம சொல்றோம், பாஸ்டர் சொல்லுங்களா, பாவம் ஆண்டவர் என்ன அந்த ஊருக்கு போக சொல்லியிருக்கிறாருமா அப்படின்னா, இப்ப இருக்க அம்மா என்ன சொல்லுது? நீங்க போங்க, ஃபர்ஸ்ட் நீங்க போய் என்ன செய்யுங்க, இடத்த பாருங்க, ஒரு வீடை பாருங்க, கிச்சன் கொஞ்சம் பெருசா பாருங்க, பார்த்துட்டு எல்லாம் ஓகேனா சொல்லுங்க, நான் பிள்ளையை கூட்டிட்டு வரேன். ஆனா சில அம்மாக்கள் நான் பார்த்துருக்கிறேன், இங்க இருந்து ஹரியானாவுக்கு, உத்தரப்பிரதேசுக்கு, பீகாருக்கு தன் கணவனோடு கூட பிள்ளைகளை கையில பிடிச்சிட்டு போறதெல்லாம் இருக்கு. போகும்போது சொல்லுவாங்க, கூட்டிட்டு போகாத, பிள்ளையாவது விட்டுட்டு போ, அங்க போனா என்ன நடக்குமோ ஏது நடக்குமோ. அவங்க சொல்றாங்க, நான் செத்தா என் பிள்ளைங்க கூட சாப்பிட்டோம், அழைத்தது கர்த்தர், வாழ்ந்தா நாங்க வாழ்றோம், செத்தா நாங்க சாகுறோம். அந்த மாதிரி இங்க இருந்து நார்த் இந்தியாவுக்கு போனவன், இங்க இருந்து பல நாட்டுக்கு போனவங்க இருக்கிறாங்க. யார் உனக்கு கூட வேணும் தெரியுமா? இப்படிப்பட்ட விஷன் உள்ளவங்க வேணும் கூட. அவன் இருந்தால் தான் எழுப்புதல் வரும்.